அண்மைச் செய்தி. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஆழ்வார்பேட்டை கவிஞர் பாரதிதாசன் பாளையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றுல ஆகாஷ் பாஸ்கரன் என்ற சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நடத்துகிறார்கள். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் சமீபத்துல திரைத்துறையில தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கிய நடிகர்களை வைத்து படத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளில் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக தனுஷ் நடித்த இட்லி கடை என்ற இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளரும் ஆகாஷ் பாஸ்கரன் தான். அதே போன்று அடுத்ததாக சிம்புவினுடைய 49வது திரைப்படத்தையும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இவர் அதர்வா முரளியை வைத்து இதய முரளி என்ற ஒரு படத்தையும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து அவரே இயக்குகிறார். இப்படி பல முன்னணி நடிகர்களுடைய படங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தயாரிக்கக்கூடிய பணியில இவருடைய டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இவருடைய தயாரிப்பு நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. சேலத்தைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் பாஸ்கரன் என்பவருடைய மகனான இவர் ஆகாஷ். இவர் பல்வேறு தொழில்களில் போக்குவரத்து மற்றும் கல்வி நிலையங்கள், தனியார் கல்வி நிலையங்கள் என அது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்தவர். சமீபத்தில் தான் திரைத்துறையில் நுழைந்து அடுத்தடுத்து முக்கிய நடிகர்களை வைத்து படத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவருடைய திருமணம் நிகழ்வு நடந்தது. இவருடைய திருமண நிகழ்வுல அரசியல் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள், திரைத்துறையை சேர்ந்த அனைத்து பிரமுகர்களுமே அதில் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்வாக அவருடைய திருமண நிகழ்வு நடந்தது. சென்னையில் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டில இந்த சோதனை என்பது நடத்தப்படுகிறது. அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் அவருடைய அடுக்குமாடி குடியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை உதவியுடன் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்புடைய வழக்குல ஒரு பக்கம் சோதனை நடத்தப்பட்டு வருவது. குறிப்பாக டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகனுடைய வீட்டிலும் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடந்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கிற்கும் இந்த டான் பிக்சர்ஸ் சினிமா தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா என்பது குறித்த விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை விளக்கவில்லை. என்றாலும் இது சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை முடிந்த பிறகு ஓரிரு நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிடுவார்கள். அதன் மூலம்தான் இதற்கு எந்த அடிப்படையில புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விரிவான விவரங்கள், அதிகாரப்பூர்வமான விவரங்கள் என்பதற்கு பின்னர் தான் கிடைக்கப்பெறும். இவருடைய சினிமா நிறுவனம் தொடர்புடைய இந்த இடங்கள்ல அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில மேலும் இவருடைய தொழில் தொடர்புடைய இடங்கள் எதுவும் இதுவரை சோதனை நடத்தப்படவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிற தொழில்கள் சார்ந்த இவருடைய நிறுவனங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் இதில் ஏதும் ஆவணங்கள் கிடைத்தால் அதுக்கு முகாந்திரம் இருந்தால் அந்த இடங்களுக்கும் சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. ஒரு பக்கம் இன்று காலையிலிருந்து டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் உடைய வீட்டுல மணப்பாக்கத்துடைய வீட்டுல சோதனை நடக்கிறது. அதே போன்று பெசன் நகர் பகுதியில மின்வாரி ஒப்பந்ததாரர் அவருடைய வீட்டுல ராஜேஷ்குமார் என்ற ஒருவருடைய வீட்டுல சோதனை நடக்கிறது. அண்ணாசாலையை சேர்ந்த தேவகுமார் என்ற ஒரு தொழிலதிபருடைய வீட்டுல சோதனை நடக்கிறது. சேத்துப்பட்டுல பாபு என்ற ஒரு தொழிலதிபருடைய வீட்டுல சோதனை நடக்கிறது. தியாகராய நகர்ல கேசவன் என்ற ஒரு தொழிலதிபர், இவர் சிசிடிவி கேமராக்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. பல்வேறு இடங்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சென்னையில மட்டுமே இந்த சோதனை நடப்பதாக கூறப்படும் நிலையில இதில் இந்த சோதனை இந்த சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் என்ற இவருடைய வீட்டில் நடத்தப்படக்கூடிய சோதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.